கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற ஏழை நடுத்தர மாணவருடைய கனவை நனவாக்கின்ற விதமாக உள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே 7.5% இடஒதுக்கீடு அளித்து அதன் மூலமாக இதுவரை 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 7.5 உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்கிய அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 28 பேர் 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு மருத்துவராகக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். இப்பொழுது ஒரே பள்ளியில் 5 பேர் இன்றைக்கு 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி வாயிலாக 6 பேர் 7.5% இடஒதுக்கீட்டிலே தேர்வு செய்து உங்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். இது ஒரு மாணவருடைய கனவை நனவாக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் சுமார் 41% பேர் படிக்கிறாங்க. அப்படி 41% படிக்கின்ற மாணவருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தோம். அம்மாவுடைய அரசு நான் இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 2018-19 வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவர் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவை இந்த நிலை மாற்ற வேண்டும். கிராமப்புறத்தில் நகரப்புறத்தில் வரை அவருடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்ற நிலை இருந்தது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த ஏழை மாணவருடைய கனவு அதிமுக அரசாங்கத்தின் மூலமாக இடஒதுக்கீடு உள்ளொதுக்கீட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்ட விவசாயிகள் காவிரி குண்டார் வைகை இணைப்பு திட்டம் உங்க ஆட்சி காலத்தில் நிதி ஒதுக்கீடு செஞ்சு பராமரிப்பு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மைக்கு முதலிடம் கொடுத்தோம். இன்றைக்கு நேற்றைக்கு கூட பிரதமர் பேசியிருக்கார். இந்திய நாட்டினுடைய நீர் வளம் 4% தான். அப்படி என்றால் நீர் பற்றாக்குறை மாநிலம் நம்முடைய மாநிலம். ஆகவே அந்த நீரை சேமித்து விவசாயத்துக்கு அளிக்க வேண்டும், குடிநீருக்கு அளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அம்மா இருக்கின்ற பொழுது காவிரி குண்டாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினார்கள். அவருடைய எண்ணத்தை நான் முதலமைச்சர் இருந்தபோது அம்மாவுடைய அரசு நிறைவேற்றி கொடுத்தோம். மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீராக வெளியேறுகின்ற போது அந்த நீர் வீணாக போய் கடலில் கலக்கின்றது. அப்படி கடலில் கலக்கின்ற அந்த நீரை இந்த வறண்ட பகுதியில் சுமார் 5 மாவட்டம், நீ பார்த்தீங்கன்னா திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், இன்னைக்கு ராமநாதபுரம், இப்படி வறண்ட பகுதியில் இருக்கின்ற ஏரிகள் நிரப்புகின்ற பொழுது நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். இந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற இந்த தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படி ஒரு நீண்ட கால திட்டத்தை தான் நாங்கள் உருவாக்கி முதற்கட்டமாக 700 கோடி ரூபாயில்